ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வேணி மேக்கிங் எப்படி பண்ணலாம், அதாவது வேணி வந்து நம்மளே வீட்டில் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேபி ஷவர் ப்ளவுஸ் நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணோம். ஸோ அது கூடவே வந்துட்டு வேணியும் கேட்டிருந்தாங்க, நான் வேணியும் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மெட்டல் வயரே சூஸ் பண்ணிட்டோம், அதிலே பண்ணலாம். இப்போ சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரும் இந்த க்ரீனிஷும் தெரியுதுங்களா, இந்த க்ரீன் வித் கோல்டு மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த கோல்டும் இந்த லெவெண்டர் கலர் இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெட்டல் வயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கோல்டு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு லைன் அப்படியே ஒரு ஸ்டிப்பு நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லென்த் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வேணிங்க மடக்கிறேன் பாருங்கள், இதை ஃபுல்லாக நம்ம அப்படி மடக்கி பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ சென்டராக நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கரெக்டாக சென்டராக பிடிச்சி மேலே வந்து கொஞ்சோண்டு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டேன், தெரியுதுங்களா. இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி முறுக்கிட்டே வாங்க. அதாவது 2 கம்பி நம்ம மடக்கணும் பார்த்தீங்களா, அந்த 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே வந்துட்டு நல்லா சுற்றிட்டே வாங்க டைட்டாக. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் கை விரல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, விரல் வைக்காமல் நீங்கள் முறுக்குனீங்கன்னா எல்லாம் சேர்ந்து முறுக்கிடும். அதுக்காக அதில் வந்து நம்ம பின் வச்சு குத்துவோம். அதாவது ஹேர் பின் வச்சு நம்ம வேணி என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து பெண்ட் பண்ணி கொக்கி மாதிரி நம்மளே வந்து ஃபார்ம் பண்ணிப்போம், ஓகேங்களா. ஸோ அந்த இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் பின் வச்சு குத்த போகிறோம். அதனால் இந்த பெண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணதுனால இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு அங்கே கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ இதுக்கு நேராக கீழே உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஃபோல்டிங் வராது. ஸோ நீங்களும் அங்கே மேக் பண்ணிக்கணும். நான் பாருங்கள் 2ஆக மடக்கியிருக்கேன், தெரியுதுங்களா. மடக்கிட்டு அந்த எக்ஸஸை இது உள்ளே போட்டு முறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த பெண்டு உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ இது வரைக்கும் அங்கே டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பாருங்க எக்ஸஸை அங்கே சுற்றி விட்டுறேன் பார்த்திங்களா, நல்லா அந்த மாதிரி போட்டு முறுக்கி சுற்றி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு மடக்கினா நம்மளுக்கு போதும், அதாவது வேணி சைஸ் வந்து நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஒரு மெட்டல் வயர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உள்ள டேப் போட்டிருக்காங்களா, ஸோ டேப் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி டேப்பு, அதாவது அந்த க்ரீன் கலர் டேப்பே இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா முறுக்குனதும் இந்த கம்பியும் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறதுக்காக பண்ணுறோம். அதே க்ரீன் கலர் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி டேப் உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். அப்படி சுற்றாமலே நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா இந்த போலனில் இருக்கிற அந்த இதுவே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துடும், ஓகேங்களா. ஸோ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். வெறும் அந்த கம்பியில் மட்டும்தான் நான் சுற்ற போகிறேன். இந்த 2ம் நம்ம ஹேர் பின்காக வளைச்சி வச்சுருக்கோம், தெரியுதுங்களா. ஸோ கொஞ்சமாக அந்த இடத்துல கேப்பை விட்டுட்டு எப்படி வந்து நான் என்னென்ன சுற்றுறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ்லேருந்து ஆரி கிளாஸ்லேருந்து ரெசின் கிளாஸு ஜுவல்லரி மேக்கிங் இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ எனக்கு வந்து கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு போலன் நம்ம பஞ்சை ஓப்பன் பண்ணோன்னா 12 பீசஸ் நம்மளுக்கு இருக்கும் அதில். ஸோ அதில் சிங்கிளாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அதாவது மேலே பார்த்த மாதிரி இப்போ ஒரு லாவெண்டர் கலர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் எக்ஸஸ் கம்பி நிறையா இருக்கும் பார்த்திங்களா, அந்த கம்பி நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி தான், ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு, ஓகேங்களா. இப்போ மேலே பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன் லாவெண்டர், ஸோ கீழே பார்த்திங்கன்னா கோல்டு கலர். இப்போ அப்படியே வந்து அடுத்தது பண்ணும்போது உங்களுக்கு உல்ட்டாவாக அப்படியே மாற்றிக்கணும். எப்படின்னா இப்போ பாருங்கள், மேலே வந்து நம்ம என்ன கொடுத்தோம் லாவெண்டர், ஸோ இப்போ அதே லாவெண்டர் வைக்கக்கூடாது பார்த்திங்களா, கோல்டு தான் வைக்கணும். இப்போ கீழே லாவெண்டர், ஓகேங்களா. இதே ஃபார்மேட்டில் நீங்கள் சுற்றிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதாவது நம்மளே வந்து சாரீ சூஸ் பண்ணி ப்ரூச் பண்ணும்போது வேணியும் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் எனக்கு இது ஆர்டர் வந்தது. ஸோ ஆர்டர் வந்ததையும் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து லாவெண்டர், ஓகேங்களா. ஒரு லாவெண்டர் ஒரு கோல்டு, அதாவது ஃபஸ்ட்டு மேலே லாவெண்டர் வச்சிங்கன்னா கீழே வந்து கோல்டு கலர், அப்புறம் கீழே வந்து நீங்கள் கோல்டு கொடுத்ததுனால அதே கோல்டு வந்து மேலே போயிடணும் அடுத்த லைன் போகிறப்ப, ஓகேங்களா. இதே ஃபார்மேட்டில் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே திக்காக ஃபார்ம் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு போலனுக்கும் கம்பி கொடுத்துருக்காங்க அந்த பார்த்திங்களா, அந்த கம்பியை வந்து நான் முறுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கம்பி நீங்கள் முறுக்கும்போது நல்லா டைட்டு கொடுத்து முறுக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு முறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வேணி வந்து ரொம்ப வெயிட் இல்லாமல் நல்லா டைட்டாகவும் க்ரிப்பாகவும் இருக்கும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ கிட்ட நெருக்க கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் கேப் இல்லாமல் கரெக்டாக ஃபில் ஆகும். கீழே கோல்டு கலர்னால் மேலே வந்து லாவெண்டர் கலர், மேலே லாவெண்டர் கலர்னால் கீழே கோல்டு கலர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதே மாதிரி அடிக்கிட்டு வாங்க. பாருங்கள், நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கால்வாசி முடிச்சிருக்கேன். இந்த இடம் வந்து நான் கம்பி 2 பக்கம் மடக்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே அந்த முறுக்கிற போர்ஷனை மட்டும் நீங்கள் நல்லா டைட் கொடுத்து நல்லா பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வெயிட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தள்ள வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேர்டனாக தெரியும். ஸோ கீழே அந்த மெட்டல் வயர் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் இதுதான் நான் வந்து செஞ்சுன்னு ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன், ஆர்டர் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நல்லாவே திக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த கொஞ்சம் பேலன்ஸுக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துருவீங்க தெரியுங்களா. ஒரு போலன்ஸாக நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ண தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் வே கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது அவ்வளோதான், முடிய போகுது. ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சொல்கிற மாதிரி கிளாஸ் ஃப்ரீ ப்ரூஷ் கிளாஸ் இந்த மந்தோட ஃப்ரீ கிளாஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலோ இல்லை கிளாஸ் அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலோ ரெசின் கிளாஸும் எடுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிலேருந்து எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட மெட்டீரியலும் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனல் லுக் வேணி. ஓகேங்களா, இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணு வியர் பண்ணும்போது, அதில் தான் ஃபைனல் லுக். ஓகேங்களா, தேங்க்யூ.